சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச உறவுகள் திணைக்களத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதிநிதிகளை நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இருதரப்பினருக்கும் இடையில் இந்த விசேட சந்திப்பு 1 மணி நேரம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சன் ஹையன் இடையில் 45 நிமிடம் நேருக்கு நேர் சந்திப்பும் இடம்பெற்றது. பொருளாதாரம், வர்த்தகம், அரசியல் உறவுகள் என பல துறைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துவது தொடர்பில் இருதரப்புக்கும் இடையில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இதன்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச உறவுகள் திணைக்கள தலைவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க $1 மில்லியன் அமெரிக்க முதலீடு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, எரான் விக்ரமரத்ன, பேராசிரியர் GL பீரிஸ், மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ஹர்ஷன ராஜகருணா மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர்.